ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் சாய் டிவோட்டீஸ். பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட போன வருஷம் 2025 என்னென்னலாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் லேசாக ஆசை போட்டு பார்ப்போம். அதில் நிறைய நல்ல விஷயங்களை குருவாக இருந்து பாபா நமக்கு அருளி இருக்கிறார். ஒரு சில சங்கடங்கள் நம்முடைய கர்ம வினையினால் வந்துட்டு போச்சு தான். ஆனாலும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பாபா நம்மளோட சந்தோஷமான தருணங்களில் எந்த அளவுக்கு இருந்தாரோ அதை விட பல மடங்கு நம்மளுடைய சங்கடமான தருணங்கள்லையும் கூடவே இருந்து அந்த சங்கடத்தில் இருந்து மீட்டெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை தயார்படுத்தி வழி நடத்தி அழைத்து சென்றார் என்பது எல்லாரும் அறிந்த விஷயம்தான். அது போலவே இந்த வருஷம் புதுசாக 2026 பூத்திருக்கிறது. இன்றைய நாள் இந்த வருஷத்தினுடைய முதல் நாள். பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவரை முழு மனதாக நம்பி வழிபடும் அவருடைய பக்தர்களாகிய நம் அனைவர் மீதும் கருணை மழை எப்படி பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமாக மழை பொழியுமோ அதுபோல சர்வாந்தர் யாமியாகிய சத்குரு சாயிநாதரின் பரம கருணை அவரை மனசார நினைக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட பாபாவை எப்பவும் கெட்டியாக பிடிச்சுக்கணும். அவருடைய பாதத்தை பணிந்த பக்தர்களுக்கு ஒருபோதும் எந்த துயரமும் நேர அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் ஷீரடியில தான் இருக்கிறாருன்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாதுங்க. அவர் அவருடைய பக்தர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் இதயத்துக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார். நாம் இதுக்காக பெருசாக பிரயத்தனப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. மனசார ஒரே ஒரு முறை சாயின்னு கூப்பிட்டா போதுங்க, அவர் நம்ம முன்னால ஓடோடி வந்து நின்றுடுவார். அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பவுமே பாரபட்சம் பார்த்தது கிடையாது. அவர் முன்னால அரசனும் ஒருத்தர் தான், ஆண்டியும் ஒருத்தர் தான். எல்லாரையும் பாபா எப்போதும் சரிசமமாகவே பாவிப்பார். நாம் பாபா முன்னால் போய் நிற்கும்போது நாம் அவருக்கு இது செய்யணும் அது செய்யணுங்கிற அவசியமே இல்லைங்க. மனசார நீங்கள் ஒரே ஒரு மலரை நீங்கள் அதை பைசா கொடுத்து வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலரை, இல்லை உங்கள் கையில் ஒரு 10 ரூபா தான் இருக்குன்னா அதுக்கான மலரை வாங்கிட்டு போய் கொடுத்தா கூட நம்மளுடைய பக்தி தான் அங்கே பெருசு பிரதானமே தவிர்த்து நாம் கொடுக்கக்கூடிய பொருள் கிடையாதுங்க. அதை பாபா நாம் அன்போடவும் பக்தியோடவும் அகங்காரமற்ற நிலையிலும் பாபாவின் முன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி போய் நிற்கணுங்க. நின்று பாபா என்னால் முடிஞ்சது இதை நான் கொடுக்குறேன், இதை கூட நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னோட திருப்திக்காக இதை உங்கள் பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். என்னை மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் இந்த உலகத்தையே உங்களுடைய அருள் எப்பவும் சூழ்ந்திருந்து காக்கணும் பாபான்னு சொல்லி நமக்காக மட்டும் இல்லாமல் அனைவருக்குமாக நாம் பாபா முன்னால் போய் நின்று பிரார்த்தனை பண்ணினா போதுங்க. அந்த அனைவரும் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நாமளும் வந்துடுவோம். நாம் பெற்ற குழந்தைங்களும் வந்துடுவாங்க, நம்மளுடைய சுற்றம் நட்பு இந்த உலகமே வந்துருங்க. அதுக்கு மேலே என்னங்க வேணும்? பாபா மகிழ்ந்துடுவார். நம்ம குழந்தை பற்றியா தனக்காக கேட்கல, எல்லாருக்காகவும் நல்லது நினைக்கக்கூடிய இந்த குழந்தை வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி தன்னுடைய வரம் நல்கும் அந்த கரங்களால் நம்மளை வந்துட்டு ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். இங்கே தேவைப்படுறது எல்லாமே ஆடம்பரமான பக்தி இல்லைங்க. அன்போடு நாம் செய்யக்கூட பக்தியை பாபா ஏற்றுக்கிட்டு அவருடைய வரம் நல்கும் கரத்தை நம்மளுடைய தலை மேலே அவர் வைப்பாருங்க. இதை நீங்கள் பரிபூர்ணமாக உணர முடியும். இன்னைக்கு புது வருஷம் முதல் நாள். முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபா ஆலயத்துக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய ஆலயங்களுக்கும் செல்லுங்க. பாபா தன்னை மட்டும் வணங்க சொல்லி எப்போவுமே அவர் சொன்னது இல்லை. இதுக்கு சான்று சச்சரிதத்தில் இருக்குது. அவரை நோக்கி போகக்கூடிய பக்தர்களை அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு போய் சிவனை சேவிச்சிட்டு வா, நீ இன்னைக்கு முழுசுக்கும் ராமநாம சொல்லு, பகவத்கீதை தினமும் ஒரு அத்தியாயம் படி, அதே மாதிரி பாகவதத்தை வாழ்நாள் முழுசுக்கும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதை எளிய மக்கள்களுக்கு புரிகிற விதத்தில் அழகாக எளிமையாக எடுத்து சொல்லு. அதன் மூலமாக
நிறைய பேருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் என்னை நீ கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை அப்படிங்கிறது பாபா எந்த இடத்துலையுமே குறிப்பிட்டது கிடையாதுங்க. அந்த இடத்துல கடவுள்னு மட்டும் கடவுளை தான் அவர் பிரகடனப்படுத்தினாரே தவிர்த்து மற்றபடி தன்னை வணங்கும்படி பாபா எப்பவுமே சொன்னது இல்லை. யாருக்காவது பாபா பெரிய அற்புதம் நிகழ்த்தி இருந்தாருன்னா அவங்க கிட்ட கூட அல்லாஹ் இதை செஞ்சாரு, இயேசு இதை செஞ்சாரு, ராமர் இதை செஞ்சாருன்னு சொல்லி தான் பாபா சொல்லியிருக்காரே தவிர்த்து நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் எங்கவுமே சொன்னதே கிடையாதுங்க. அதனால நீங்க இந்த புத்தாண்டுல பாபாவின் அறிவுரையின்படி நல்ல விஷயங்கள் செய்யுங்க. இறைநாம ஜபம் உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ, ராமா, கிருஷ்ணா, முருகா, கோவிந்தான்னு எந்த நாமம் வேணாலும் சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம். முடிந்த அளவில் எளியவர்களுக்கு உதவுங்கள். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு காட்டுங்கள். அன்னதானம் மிகவும் உயர்ந்த விஷயம். அதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அவருடைய பக்தர்களாகிய நாம் அனைவரும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே இருக்கிறோம். அதுபோலத்தான் நாம் நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதையே நம்முடைய சத்குருவான சாய்நாதரிடமிருந்து பெற்று பல்லாண்டு பல கோடி 100,000 வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.